கொடையில் சிறந்தது கர்ணனா தர்மரா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நாள் கிருஷ்ணர் அர்ஜுனோட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், எல்லாரும் கர்ணனை தான் கொடையாளின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தர்மர் தான் உலகத்திலே சிறந்த தர்மவான். பேரே தர்மர்னு இருக்குல்ல, அவர் செய்யாத தர்மமா, அவர் செய்யாத கர்ணன் செஞ்சுட்டான் அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோட கொஞ்சம் இலக்காரமாகவும் அதாவது எழுச்சியாகவும் பேசுகிறான் கர்ணனை பற்றி. உன்னை கிருஷ்ணர் சொன்னார், அப்படி இல்லை, நான் கர்ணன் கேட்காமலே கொடுக்கக்கூடியவன். மற்றவங்க வந்தவங்க சொல்லி தான் கேட்டு தான் கொடுக்கணும் இல்லை. இப்போ தர்மர் கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் கேட்காமலே கொடுக்கறது கர்ணன் தான் அப்படிங்க. அது எப்படி கேட்காமலே கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப, சரி வா நான் கூட்டிகிட்டு போவார், வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிராமண வேஷத்தில் முதல்ல தர்மர்கிட்ட போகிறாங்க. தர்மர்கிட்ட போய் அவங்க நிஜமாவே கிருஷ்ணர் ராசனா அவங்களுக்கு தெரியல, யார் நீங்கள், என்ன விஷயமா இருந்தீங்க கேட்குறப்போ, நாங்கள் யாகம் வளர்க்க போகிறோம், எல்லா முனிவரெல்லாம் சேர்ந்து யாகம் வளர்க்க போகிறோம், இந்த யாகத்துக்கு சந்தன கட்டை வேணும். அதுக்கு இப்போ மழை நேரங்கிறதுனால, மழை எங்கே பார்த்தாலும் மழை பெய்யனால காஞ்ச மரம் சந்தன மரம் கிடைக்காதனால நீங்கள் தான் பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், இப்போ தான் மழை காலம் ஆச்சா, இப்போ எங்கே போய் சந்தன மரம் வெட்ட முடியும், இது சரியாக வராது, இப்போ போய் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு யாகத்தை வச்சுங்களேன், அதில் இப்போ போய் வச்சு என்ன பிரயோஜனம், இப்போ நிஜமாவே சந்தன மரம் வெட்ட முடியாது, கிடைக்காது அப்படிங்கிற ஈரமாக தான் இருக்கும், அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. உடனே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே, வா சரி வா நம்ம தர்மன்ட்ட கர்ணன்கிட்ட போவோம் வா கூப்பிட்டு போகிறாரு. கர்ணனும் அர்ச்சனனும் கிருஷ்ணனும் கர்ணன்கிட்ட போகிறாங்க. கர்ணன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவங்க போய் ஏன் அந்த பிராமணத்தில் போகிறாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறான் கர்ணன். இந்த மாதிரி யாகம் வளர்க்க போகிறோம், அதுக்கு சந்தன மரம் கட்ட வேணும், இப்போ எங்கேயுமே மரமாக இருக்க ஈரமாக இருக்கனால எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு. அதுக்கே கவலைப்படுறீங்க, இதோ நான் தரேன்னு சொல்லிட்டு உடனே வேலைக்காரன் கோடாலியிட்ட சொல்லி, அந்த காலத்தில் ராஜா காலமெல்லாம் சந்தன கதவு சந்தன ஜன்னல் அப்படி தான் மரம் வச்சுருப்பாங்க, சந்தன உச்சரெல்லாம் சந்தனத்தாலும் வச்சுருப்பாங்க. உடனே ஒரு சந்தன கதவை வெட்டி சந்தன மேலே உச்சரத்தையும் ஜன்னல் காயை வெட்டி உடச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், பார்த்தில்ல எப்படி உங்கள் அண்ணன் கேட்டும் கூட கொடுக்கல, ஆனால் தர்மன் தான் பேர் அவர். ஆனால் கர்ணன் பார்த்தியா அவர் எப்படி என்னன்னு யோசிக்கூடாது, அவர் உடனே வெட்டி கையில் கொடுத்துட்டாருல. அப்போ கார்த்திகை அப்படின்னு சிறந்த மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னால் விட யார் கொடையும் சிறந்தது இல்லைன்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு. அதை தெரிஞ்சுக்கோ, தர்மரையும் விட உலகத்திலே எந்த கொடையாளையும் விட சிறந்தான் கர்ணன் தான் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு ஒரு வெக்கமாக போயிடும். உடனே சொப்பன் சொல்லுவார், இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளு, இதே மாதிரி பிரச்சனை ஒரு தடவை வந்தது. அப்போ தர்மர் அவருக்கு உங்கள் அண்ணனுக்கு நாம தான் பெரிய கொடையாளி அப்படிங்கிற ஒன்றா வந்தது. அப்போ நான் ஒன்று என்ன பண்ணேன், தர்மர்கிட்ட போய் ஒரு குண்டளவு பொண்ணை கொடுத்து, இதை நீ எல்லாருக்கும் யாசகமாக கொடு, அதாவது வந்து கேட்குறவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுன்னு சொல்லி கொடுப்பேன். உடனே தர்மர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல பொற்குவியை குவிச்சு வரவங்களெல்லாம் நிற்க ஒரு ஆளை வச்சு வரவங்களாம் பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுக்காத அப்புறம் அதே நேரம் கர்ணன்கிட்ட போய் அதே பொற்குவியில் கொடுத்து, கர்ணா இந்த பொற்குவியில் நீ எல்லாம் என்னமா யார் கொடுக்காம கொடுக்கணுன்னு அவன் கர்ணன் என்ன பண்ணுறான், ஊருக்கு பொதுவில் அந்த பொற்குவியலை கொட்டி எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பொற்குவியில் காணாப்படுது. அப்போ எப்பவும் சொல்கிறாரு, அப்படி கர்ணனோட கொடை எல்லாருக்கும் எப்பவும் எந்த நேரம் கொடுக்க தயாராக இருக்கிறதான் கர்ணங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்ஜுனுக்கு வெக்கமாக போய் தலைவலி தவற ஒத்துக்கணும் கிருஷ்ணர்கிட்ட.